காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இன்றைய நாம் இங்கு கூடியிருப்பது நமது நாட்டின் 70வது அரசியல் அமைப்பு சட்டம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் இன்று. அதை இங்கு நாம் அனைவரும் சேர்ந்து அந்த உறுதிமொழியை எடுப்பதற்காக இன்று அனைவரும் இங்கு கூடியுள்ளோம். வந்து பெருமைப்படுத்திய அனைவருக்கும் எனது நன்றியை கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் சார்பிலும் உறுதியாகிறேன். முதலில் ஒரு சில விஷயங்கள் அரசியல் அமைப்பு அப்படின்றத பற்றி ஒரு சில விஷயங்களை மாணவர்கள் அனைவரும் இருப்பதனால் அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக ஒரு சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். தட் இஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது நம்ம தமிழில் சொல்லணும்னா அரசியல் அமைப்பு. ஸோ இந்த நமது நாட்டின் அரசியல் அமைப்பை எல்லாருக்கும் தெரியும், குடியரசு நாடு தான் நம்ம முதலாக நமது நாட்டின் அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது ஜனவரி 26 அன்று 1950வது வருடம். அதற்கு முன்னர் இந்த நாள், அதாவது நவம்பர் 26 அன்று தான் அது அந்த இது தொடங்கப்பட்டது. அதனுடைய வேலைகள்லாம் தொடங்கப்பட்டது. அதனால நம்ம இந்த 70வது இந்த கான்ஸ்டியூஷன் டே அப்படின்றதுனால இதை பற்றி நம்ம அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும் கட்டாயமா. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை. அது பல பேருக்கு தெரியாத இருக்கிற காரணத்தினால்தான் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் அது நம்ம இப்போ 2015 இந்த நாளை நம்ம கொண்டாட சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று தான். அரசியல் அமைப்பு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமைகள் அப்படின்றத சும்மா ஷார்ட்கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாரும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற பள்ளி பருவத்திலிருந்து எல்லா மாணவர்களுக்கும் இது புத்தகமாக படிக்கணும். ஏன்னா சட்டம், நம்மளுடைய உரிமைகள், நம்மளுடைய நாட்டின் பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆனால் அதன் மூலமாக நம்மளுடைய நாட்டின் பழம்பெரும் தொன்மையை நம்ம பாதுகாக்க முடியும். எல்லாருக்குமே தெரியும், இந்தியா அப்படின்னாலே எல்லா கண்ட்ரீஸ்லையும் நம்மளுடைய மக்கள் எல்லாருமே இருக்காங்க. நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்றது மிகப்பெரிய தொன்மை வாய்ந்தது. அதே மாதிரி இங்குள்ள மொழிகள் எல்லாமே, பர்டிகுலர்லி சொல்லணும்னா நம்மளுடைய தமிழ் மொழி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேணும். ஏன்னா நம்முடைய மொழி அப்படின்றது மிக மிக தொன்மையான மொழி, மிக பெரும் பழமை வாய்ந்த மொழிகளில் முக்கியமான மொழி. அதனால் இன்னும் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நான் அதையும் சேர்த்து பெருமையாக சொல்லிக்கிறோம். நம்ம அனைவரும் தமிழர்கள் இருந்ததுனால ஸோ இது எல்லாமே நம்ம நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அனைவரும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கான்ஸ்டியூஷனில் நமக்கு நமக்கு விடப்பட்டுள்ள கடமைகள் ஒரு சில. நமது அரசியலமைப்பை மதித்து நடப்பது, நமது தேசிய கொடியையும் மற்றும் தேசிய கீதத்தையும் மதித்து நடக்க வேண்டும். நமது சுதந்திரம் பெற முன்னால் நம்ம தியாகிகள் அனைவரின் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள், அவர்கள் அனுபவித்த துயரங்கள், அவர்கள் வழி நடத்திய வழிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம நினைவு கூற வேண்டும். ஏன்னா அதில் நம்ம பார்க்குறோம், அந்த கொடியில் அவர்களுடைய அந்த ஹிஸ்டரியே அப்படியே வரலாறு அது பறந்து கொண்டிருக்கிறது. அதை அனைவரும் நம்ம பாதுகாக்க வேண்டும். அதை நினைத்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் அதை பாதுகாக்கணும். அது வெறும் கொடியல்ல, அதனால நமக்கு நிறைய சர்க்குலர்ஸ் வருது. ஸோ பிளாஸ்டிக் கொடியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கொடியை நம்ம தாயை விட மதிக்கணும். ஏன்னா அது கீழே தரையில் அதை யாரும் போட அந்த மாதிரி தெரியும். எல்லாருமே நம்ம டிவியில் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதை தெரியாத அனைவருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் கற்றுக் கொடுக்கணும். நமது இந்திய நாட்டின் குடியுரிமை பற்றிய விழிப்புணர்வு, நமது நாட்டின் ஒருமைப்பாடு, நமது நாட்டின் தேச ஒற்றுமை, ஸோ இதையெல்லாம் அதில் கண்டிப்பாக அதுக்கான செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. தேசத்திற்கான சேவை, நேஷனல் சர்வீஸ், ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே அந்த தேச அந்த ஒருமைப்பாடு மட்டும் சொல்கிறோம் இல்லையா, ஆனால் சேவை செய்யறதுக்கு அனைவரும் தயாராக இருக்கணும். அந்த ஒரு செக்ஷன்லையும் அவங்க இந்த நேஷனல் சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு. நிறைய அதில் ஈடுபடணும், அனைத்து மக்களும் ஈடுபடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நமது நாட்டின் முக்கியமான என்ன பண்பாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா
எவ்வளவோ மொழிகள் இருக்கு, எவ்வளவோ வந்துட்டு நம்ம மதங்கள் இருக்கு, எவ்வளவோ நம்ம வந்து இனங்கள் எத்தனையோ பேர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தட் இஸ் வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பண்பாடு. அடுத்தது அதை பற்றி சொல்றதுதான் மத இன மொழி கடந்த ஒற்றுமைக்கான இந்தியாவை உருவாக்குவது. அது மட்டும் இல்லாமல் பெண்களை போற்றி பாதுகாப்பது. ஸோ இது வந்து அந்த அடுத்த அவங்க முக்கியமாக வந்து சொல்றது. ஏன்னா பெண்கள் இல்லை, அது நம்ம எல்லாருமே வந்துட்டு இன்றளவில் வந்து எல்லாமே ஏட்டுலலாம் வந்தாச்சு. ஏட்டில் வந்து பெண்களுக்கான உரிமைகள் எல்லா சட்டங்கள் எல்லாமே போதுமான அளவு இங்கே இந்தியாவில் இருக்கு. அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். அதை தயவு செய்து அனைவரும் சேர்ந்து பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த உரிமையை வந்து எல்லாருமே நம்மளுடைய கடமையா எடுத்துக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்கிறேன். ஒரு சில உரிமைகள்லாம் இருக்கு, ஆனால் பாதுகாப்பு அப்படின்றது இன்னைக்கும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. நமது நாட்டின் தொன்மையையும் பண்பாட்டு கலாச்சாரத்தையும் போற்றுவிக்க வேண்டும். நமது நாட்டின் இயற்கை வளங்களாகிய காடுகள், நதிகள், வன விலங்குகள் மற்ற உயிரினங்கள் அனைத்தையும் நாம் வந்து போற்றி பாதுகாத்து நமது இந்தியா தேசத்தை காப்பாற்ற வேண்டும். மனித வளத்தை போற்றி வளர்க்க வேண்டும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விலங்குலாம் கூட நம்ம வந்து மதிக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கான ஒரு பெரிய இந்தியாவுடைய பெரிய சொத்து அப்படின்னு சொன்னால் ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம். நம்ம நினைச்சோம்னா நம்மளால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். நம்மகிட்ட வந்து பாப்புலேஷன் அவ்வளோ இருக்கு. அமெரிக்காவில எடுத்துட்டீங்கன்னா அங்கே பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, அவங்களுடைய ஏரியா அதிகம். அவர்கள் வந்து மனித வளம் இல்லாதனால தான் அவங்க மற்ற நாடுகளை நம்பி இருக்காங்க. நமக்கு அப்படி கிடையாது. மனித வளம் நிறைய இருக்கிறது, நமக்கு தேவையான அளவு இருக்கு. அது நம்ம கரெக்டாக இந்த மாதிரி எல்லாருமே வந்து நம்மளுடைய கடமையை உணர்ந்து நம்ம வந்து செயல்பட்டோம்னா நம்மளால நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் வந்து சொன்ன மாதிரி நம்மளால நம்ம இந்தியாவை வந்து முன்னாடி எல்லா தேசத்துக்கும் முன்னாடி நம்மளால கொண்டு வர முடியும். அது நம்ம கையில் தான் இருக்கு. அடுத்தது பொது சொத்துக்களை பாதுகாப்பது. இன்னும் மற்ற பிற என்விரான்மெண்டல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய வளங்கள் எடுத்துட்டீங்கன்னா கனிம வளம் மட்டும் இல்லை, இயற்கை வளங்கள், கனிம வளங்கள், நம்மளுடைய நதிகள், இதெல்லாமே நம்ம போற்றி பாதுகாத்து நமது நாட்டை வந்து முன்னிறுத்தி தேச அளவில் நம்ம இன்டர்நேஷனல் அளவில் வந்து நம்ம வந்து முன்னாடி வரணும் அப்படின்றது தான் இந்த கான்ஸ்டியூஷனுடைய முக்கியமான நோக்கம். இந்த நாளினுடைய முக்கியமான நோக்கம் இதுதான். இதை அனைவரும் இங்கே வந்திருந்து இந்த உறுதிமொழிக்காக வந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த உறுதிமொழியை எல்லாரும் சொல்லலாம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிபுரிகிறேன். உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு. இந்தியர்கள் அனைவரும் எனது உடன்பிறப்புகள். எனது நாட்டை பெரிதும் நேசிக்கிறேன். இந்நாட்டின் பழம் பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்பிற்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்நாட்டின் பெருமைக்கு தகுதி மற்றும் தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனது வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேயே என்றும் மகிழ்ச்சி காண்பேன். வாழ்க நமது மணித்திரு நாடு. வாழ்க இந்தியா. ஓகே, தேங்க்யூ.